இப்போ தந்தை இறந்துட்டாரு, தாய் இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த சொத்துக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவர்களுடைய வாரிசுகளுக்கு சென்றடைகிறது. இதற்கு வந்து அரசாங்கத்திற்கு எந்த விதமான வரியையும் செலுத்த வேண்டியது கிடையாது. இப்போ அதுதான் சூழ்நிலை. நேற்று சாம் பிட்ரோடா என்று காங்கிரசுடைய தலைவர். அவர் வந்து என்ன சொல்றாரு, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் வந்து யுஎஸ்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் 40% இத வந்து கொண்டு வந்தா என்ன? இந்தியாவுல இத கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். உடனே எல்லாரும் தலைகீழாக நின்று, ஆஹா! அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு காங்கிரஸ். இப்படிப்பட்ட ஒரு கருத்து தேவையா? இப்படிப்பட்ட ஒரு கருத்தை யாராவது சொல்வார்களா? காங்கிரஸுக்கு வந்து எதிரிகள் இவ்வளவு இருக்கும்போது இப்படிப்பட்ட நண்பர்கள் தேவையா? சாம் பிட்ரோடா காலி செய்து விட்டார். காங்கிரஸ் 2024 தேர்தலை ஒழித்து விட்டார், முடித்து விட்டார் அப்படின்னு சொல்லி காலையிலிருந்து கோடி மீடியா ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இப்படி ஒரு கருத்தை பரப்பிக் கொண்டே வந்தார்கள்.